வணக்கம் உறவுகளே, இது சேரமான் தொலைக்காட்சியின் புலன் விசாரணை. விளக்கேற்றுவதன் மூலம் சூரியத்தேவனின் ஒளியை மங்கச் செய்து விடலாம் என்பதுதான் சிங்கள அரசின் ஒட்டுக்குழுக்களாக இயங்குகின்ற விட்டோடிகளின் நோக்கமாக இருக்கின்றது. இது எமது மக்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த உண்மையை இந்த விட்டோடிகளை வழிநடத்துகின்ற கேபி என்று அழைக்கப்படுகின்ற செல்வராசா பத்மநாதன் என்பவர் அவருடைய வாயால் சொல்கின்ற ஒரு வாக்குமூலத்தை இன்றைய புலன் விசாரணையூடாக உங்கள் மத்தியில் நாங்கள் வெளிக்கொணர இருக்கின்றோம். இந்த ஒளிப்பதிவை உங்கள் மத்தியில் நாங்கள் சமர்ப்பிக்கும் முன் இது எப்படி இந்த ஒளிப்பதிவை நாங்கள் செய்தோம் என்ற தகவலையும் உங்களோட பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். அதாவது எமது புலன் விசாரணை செய்தியாளர் ஒருவர் கடந்த சில வாரங்களாக கேபி அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி அவரோடு நெருங்கி உரையாடி அவருக்கு பணம் தருவதாக, பெருந்தொகையில் பணம் திரட்டி தருவதாக நம்பிக்கை கொடுத்து பல தகவல்களை திரட்டி எம்மிடம் இப்போது வழங்கி இருக்கின்றார். அதில் முக்கியமாக எமது புலன் விசாரணை செய்தியாளர் கேபி அவர்களிடம் கேட்டார், இந்த நிகழ்வு எதற்காக செய்யப்படுகின்றது என்று. அந்த தருணத்திலே அவர் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். தாங்கள் எதையும் மறைக்கவில்லை என்றும் வெளிப்படையாகவே தாங்கள் இந்த நிகழ்வை செய்வதாகவும், இந்த நிகழ்வை செய்வதன் நோக்கம் எமது அடுத்த தலைமுறை தமிழ் மக்களுடைய தன்னாட்சி உரிமை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம் என்றும் கேபி அவர்கள் தன்னுடைய அந்த வாக்குமூலத்திலே தெரிவித்திருந்தார். அதனை இப்போது பார்ப்போம். அடுத்த சந்ததி ரெண்டும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா வளரணும். அது மட்டுமில்லாமல் தன்னை போன்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டதாகவும் அதே நிலை அடுத்த சந்ததிக்கு ஏற்படக்கூடாது என்பதுதான் தன்னுடைய நோக்கம் என்றும் கேபி அவர்கள் தெரிவிக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே எங்கள வாழ்க்கைய எப்படி போயிட்டு அந்த பிள்ளைகளும் தெருவில் நிற்கக்கூடாது. அது மட்டுமில்லாமல் நாங்கள் தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்றும் கேபி அவர்கள் தெரிவிக்கின்றார். நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அது பற்றி ஒரு விளக்கத்தை எமது புலன் விசாரணை செய்தியாளர் அவரிடம் கேட்டிருந்தார். நீங்கள் நாங்கள் என்று குறிப்பிடுவது யாரை என்று. அதற்கு அவருடைய குறிப்பிடுகின்றார். அன்னையை குறிப்பிட்டு, அன்னை முயலுக்கு பிடித்தால் 3 கால் என்று சொல்வார் என்ற பாணியிலே அன்னையை மிக மோசமாக இழிவுபடுத்துகின்றார். அவர் தெரியும் தானே, பிடிச்சா முயலுக்கு 3 கால் தானே. அப்போது நாங்கள் அவர் சொல்வது மக்களை அவருடைய வாயாலே அவருடைய வார்த்தைகளிலே சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவரிடம் மீண்டும் துருவி எமது புலன் விசாரணை செய்தியாளர் கேட்டார், நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்று. அப்போது அவர் அன்னையை குறிப்பிட்டு பேசும் பகுதியை இப்போது பாருங்கள். தலைவருக்கு அவர் அப்படித்தானே பிடிவாதக்காரன். இது மட்டுமில்லாமல் இந்தியாவை அன்னை அனுசரித்து போயிருக்க வேண்டும், நிறைய தவறுகளை அன்னை செய்துவிட்டார் என்றும் கேபி அவர்கள் தெரிவிக்கின்றார். அதனையும் கேளுங்கள். இந்த இடத்திலே நாங்கள் கேபி அவர்களை கேட்டோம், சரி, நீங்கள் உருவாக்கிய நாடு கடந்த அரசாங்கத்தின் பிரதமராக இருக்கின்ற ருத்ரகுமாரன் அவர்கள் இந்த விளக்கேற்றும் கைங்கரியத்தை எதிர்க்கின்றாரே, அது எதற்காக என்று கேட்டோம். அது பற்றியும் கேபி அவர்கள் தெளிவான விளக்கம் ஒன்று எமக்கு வழங்கி இருக்கின்றார். நான் தானே என்னோட தானே அவன் தொடர்புல இருந்து இந்த அவனை நான் தான் கொண்டு விட்டது. இந்த அவங்கள இந்த நாடு கடந்த தமிழில அதை நான் தானே மலேசியால உருவாக்கி அவனை பிரசிடண்டா போட்டு விட்டது. அப்போது நாங்கள் மீண்டும் அவரிடம் துருவி கேட்டோம். அவரது புலன் விசாரணை செய்தியாளர் துருவி கேட்டார், சரி, உங்களுக்கும் ருத்ரகுமாரனுக்கும் இப்பொழுது தொடர்பு இருக்கின்றதா என்று. அதற்கு அவர் என்ன சொல்கின்றார் என்று கேட்போம். இப்ப இல்ல, நான் ஒரு புரிவந்து வந்த ஒரு 6 மாசம் தொடர்புல இல்லை. அதாவது கேபி அவர்கள் தெரிவிக்கின்றார், தனக்கும் ருத்ரகுமாரனுக்கும் இப்போது தொடர்பு இல்லை என்றும், ஆனால் தான் சிறைப்பிடிக்கப்பட்டு 6 மாதங்களுக்கு அவரோடு தான் தொடர்பில் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த உண்மையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ருத்ரகுமாரன் அவர்கள் தெரிவித்ததில்லை. அதாவது கேபியை நாங்கள் விமர்சித்த போது அந்த சந்தர்ப்பத்திலே ருத்ரகுமாரன் அவர்கள் கேபி ஒரு சூழ்நிலை கைதி என்று சொல்லி அவரை புகழ்ந்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அந்த நேரத்திலே அவர் ஒத்துக்கொள்ளவில்லை, தான் கேபியோட தொடர்பில் இருப்பதை பற்றி அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது கேபி அவர்களே தன்னுடைய வாயால் நமக்கு ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கின்றார். தனக்கு தான் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் 6 மாதங்கள் தொடர்பு இருந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு ஆவணி மாதம் அளவிலே கேபி அவர்கள் மலேசியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டார் கொழும்புக்கு. அதன் பின்னர் 2010ஆம் ஆண்டு மாசி மாதம் வரையும் தொடர்பு இருந்ததை அவர் தன்னுடைய வாயாலே ஒப்புக்கொள்கின்றார்.
அந்த காலப்பகுதியில் தான் ருத்ரகுமாரன் அவர்கள் நாடு கடந்த அரசாங்கத்துக்கான முழு வேலைகளையும் செய்து உருவாக்கி அதனை பின்னர் அதற்கான ஒரு தேர்தலை எல்லாம் ஏற்பாடு செய்ய தொடங்கியிருந்தார் எனவே இங்கே நமக்கு ஒரு உண்மை தெரிய வருகின்றது. கேபி அவர்கள் ருத்ரகுமாரனோட தொடர்பில் இருந்தார் என்று. ஆனால் இப்போது அதற்காக ருத்ரகுமாரன் கேபியுடனான உறவை துண்டித்துள்ளார் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அன்னை இருக்கின்றார் என்பதை ருத்ரகுமாரன் புரிந்து கொண்டு தனக்கு அன்னையிடம் இருந்த நட்பெயர் சில வேளை களங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்போது பல்டி அடிக்கின்றாரோ அவங்களுக்கு தெரியாது. இந்த வகையிலே இந்த சதி முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் உண்மையின் வழியிலே தற்காலிகமாக ஆவது ருத்ரகுமாரன் நிற்பது ஒரு வகையிலே வரவேற்கத்தக்க விடயம்தான். இப்போது இந்த புலன் விசாரணை நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு விடயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதாவது இந்த விளக்கேற்றும் இந்த நாசகார கைங்கரியத்தில் ஈடுபடுபவர்களில் முக்கியமானவர்களில் ஒருவரான இளங்குட்டுவன் என்ற நபர், இவருடைய சொந்த பெயர் கனகசபை நிஷாந்தன். இவர் கேபியினுடைய தொடர்பாளராக 2003 ஆண்டு தாயகத்திலே இயங்கி வந்தார். அன்னைக்கும் கேபிக்கும் இடையிலான தொடர்பாளராக குமாரவேலுக்கு பின்னர் இவர்தான், இந்த இளங்குட்டுவன் தான் இருந்து வந்தார் சில காலத்திற்கு. கேபி பொறுப்பில் இருந்து நீக்கப்படும் வரை 2003 நடுப்பகுதியில் கேபி அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்படும் வரை இவர்தான் அந்த பொறுப்பில் இருந்தார். பின்னர் இறுதியுத்தத்திலே ஸ்ரீலங்கா அரச படைகளிடம் இந்த இளங்குட்டுவன் சரணடைந்த பின்னர் அவரை புனர்வாழ்விற்கு ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் கொண்டு சென்ற போது அவரை அங்கே ஒரு கௌரவ கைதி போல் ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கேபி தான் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அதற்கான ஒரு ஆதாரத்தை இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த ஆதாரத்தை முதல் நீங்கள் பாருங்கள். இந்த படம் 2016 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் நாள் இந்த இளங்குட்டுவனுடைய துணைவியார் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே வெளியிட்டது. இதனை நாங்கள் அப்பொழுதே சேகரித்து விட்டோம். Hi friends, this is my husband who has been released from prison after 7 years. I am blessed to live my lost life again. I thank God. He is not only my husband but also a good friend and a lovely dad. He is everything in my life. My heartiest thanks to all those who prayed for his release and those who helped to begin our new life. God bless you all. This is his 40th birthday photo, 27th June 2016. அதாவது 2016 ஆண்டு ஆனி மாதம் 27ஆம் நாள் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த படத்தை அவர் வெளியிடுகின்றார் 19ஆம் தேதி ஆவணி மாதம் 2016ஆம் ஆண்டு வெளியிடுகின்றார். அதாவது இந்த நிஷான் அவர்கள் வெளியில் வந்தது 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2016ஆம் ஆண்டு. ஆனால் இவர் சிறைச்சாலையில் இருந்ததாக சொல்லப்பட்ட காலப்பகுதியிலே ஒரு வசதியான ஒரு வீடொன்றிலே, அதுவும் 27 ஆனி மாதம் 2016ஆம் ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 2 மாதம் 1.5 மாதம் என்று வைத்துக் கொள்வோம், 1.5 மாதத்துக்கு முதல் சிறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வசதியான ஒரு வீடொன்றிலே இருந்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது, இந்த விட்டோடிகளினுடைய பிரமுகராக விளங்குகின்ற இந்த இளங்குட்டுவன் என்பவர் ஒரு கேபியின் அரசனையோடு ஒரு வசதியான வாழ்க்கையை அங்கே சிறை என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே வாழ்ந்துவிட்டு இப்போது சுவிட்சர்லாந்திலிருந்து இந்த விளக்கேற்றும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார். இதே நேரத்திலே இவருடைய மனைவி, இவருடைய துணைவி, இந்த படத்தில் இருக்கின்ற இவருடைய துணைவி கொழும்பில் இருக்கின்றார். இடைக்கிடை அவர் சுவிஸுக்கு வந்து போவார், ஆனால் அவர் வசிப்பது கொழும்பில். இதிலிருந்து உங்களுக்கு புரியும் இந்த விளக்கேற்றம் நாசகார நடவடிக்கையின் பின்னால் இருப்பது ஸ்ரீலங்கா அரச புலனாய்வுத்துறை தான் என்பது. சரி உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.